மோடிஜி பாத்தீங்களா, தலைவர் அம்மா புகழ பாடுறாரு. அவங்களுடைய தலைவர் வாஜ்பாய் ஆச்சு, அத்வானி அதை பத்தி எல்லாம் பேசல. எங்களுடைய தலைவரை புகழ்றாரு. காரணம் என்ன? சும்மா வாயிலேயே சொல்லிட்டு மக்களை, ஓ அம்மா தலைவர்லாம் பேரெல்லாம் சொல்றாருப்பா, மோடிஜிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவர் நினைச்சுன்னா நமக்கு ஒண்ணுமே செய்யல. அவங்க ஆட்சியில தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இன்னைக்கு எல்லா இதுலயும் பின்தங்கி. முல்லை பெரியாறு, அதிமுக ஓட்டுகளை வாங்க முடியுமா? மக்களை ஏமாற்றி, மக்கள் அதிமுக ஓட்டு போடுற மக்களை ஏமாத்த பாக்குறாரு. அம்மாவுடைய ரசிகர்கள், அம்மாவுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இன்னும் அதிமுக ஓட்டு போடுறவங்கள எப்படியாச்சும் மாத்திரலாமான்னு பாக்குறாரு. அதெல்லாம் நடக்காது. தமிழ்நாட்டுக்காரன் கெட்டிக்காரங்க. எத்தனை முறை கட்சினி எத்தனை எடுத்த மாதிரி அவர் எத்தனை முறை படை எடுத்தாலும் சரி, எத்தனை முறை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் இயக்கம்ன்றது எங்க புரட்சி தலைவர் காலத்திலே சொல்லியிருக்காரு. ஒரு அரசியல் இயக்கத்துல மதத்தை இணைக்க கூடாது, மதம் இருக்கக்கூடாது. எந்த மதமாக இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கத்துல மதம் இருக்கக்கூடாது. அந்த மதம் இல்லை, அது வந்து மக்களுக்கான பணியாற்று, எல்லா மதத்தவரும் எல்லா மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமாகத்தான் இருக்கணும். ஆனா பாரதிய ஜனதா அப்படி அல்ல, ஒரு மதத்தை இன்னைக்கு முன்னோக்கி எடுத்து செல்கிறது. எனவே அதை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும், இந்த தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா காலத்தில இருந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மதத்திற்கு எதிராக, மத வெறியர்களுக்கு எதிராக இருந்திருக்கார்கள். எனவே பாரதிய ஜனதாவை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை பாரத பிரதமர் வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மதத்தை சார்ந்த கட்சியாக இருக்கிறது என்று. என்னங்க இல்ல இல்ல முதல், ஆனா இப்ப ரொம்பவுல எடுக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பாருங்க, ராமர்னு சொல்றாங்க. ராமர், நாங்க ராமர் கோயில் கட்டுறது ஒண்ணு நம்ம இது பண்ணல. அது கட்டலாம், கட்டக்கூடாதுன்னு இல்லை. அயோத்தி கோயில் இருக்குங்க, அதெல்லாம் யாருமே ஒன்றும் இது இல்லை. அதை ஒரு பெரிய இதாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் ஒரு இதாக கொண்டு போகக்கூடாதுல்ல. ஒரு இந்திய அளவிற்கு இருக்க அரசு, பல மொழி பேசக்கூடியவங்க, பல மதத்தோடு இந்தியாவில் வாழ்கிறாங்க, பல மாநிலங்களில் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மொழி தான் வரணும், இந்தி மொழி தான் இருக்கணுன்றதும் பெரும் தப்பு. பல மொழி பேசக்கூடியவங்க தான் இந்தியாவில் இருக்க, பல மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மொழி பேசணும்னா முடியாது. எல்லா நாட்டிலையும் அந்த அப்படின்னா எத்தனை மாநிலங்கள் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலாம் வரும். எனவே இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா வந்து மாற்றம். இதில் வந்து இப்போ புதுசாக என்ன, பாரதிய ஜனதா என்னென்னமோ பயணம் பண்ணுறாங்க. என்ன எத்தனை பண்ணாலும் சரி, உருண்டாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கிற மாட்டாங்க.